சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு உதாரணம் நம்ம மகாபாரதத்திலேயே இருக்கு. வாங்க பார்க்கலாம். வியாச பகவான் இந்த உலகம் உய்யும் பொருட்டு 5ஆம் வேதமாகிய மகாபாரதத்தை பாடணும்னு நினைச்சாரு. நாமே பாடி நாமே எழுத முடியாது. அதனால நாம பாட எழுத ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சு படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவிடம் நீங்க மகாபாரதத்தை எழுதி தரணும்னு கேட்கிறாரு. உடனே பிரம்மரோ 84 லட்ச யோனி பேதங்களுக்கு தலையெழுத்தை எழுதி எழுதி என் கை சலிச்சு போச்சு, என்னால எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாரு. காக்கும் கடவுளாகிய திருமாலிடத்தில் கேட்க, திருமாலோ என்னிடத்தில் லட்சுமியை கேட்டால் தருவேன், நீரோ சரஸ்வதியை அல்லவா கேட்கிறீர், என்னால் முடியாது என்றதும், அழிக்கும் கடவுளாகிய, இங்கே அழிக்கும் என்றால் அழிப்பது அல்ல, முக்தி அளிப்பது என்று பொருள். முக்தி அளிக்கும் கடவுளாகிய சிவபெருமானிடத்தில் மகாபாரதம் எழுதி தாருங்கள் என்றார் வியாசர். நானே சிவனேன்னு இருக்க, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மும்மூர்த்திகளும் நமக்கு உதவவில்லையே என்று மனம் வருந்தினார் வியாசர். உடனே சிவபெருமானோ, நான் தான் எழுத மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் என் பிள்ளை விநாயகன் எழுதி தருவான், அவனிடத்தில் செல் என்றார் சிவபெருமான். உடனே வியாசரும் விநாயக பெருமானை வணங்கினார். விநாயக பெருமானோ, வியாச பகவானே, என்னை வணங்கியதன் நோக்கம் என்ன என்று வினவ, இந்த உலகம் உய்யும் பொருட்டு மகாபாரதம் பாட நினைத்தேன். நானே பாடி நானே எழுதினால் காலதாமதம் ஆகும் என்பதால் நான் பாட நீர் எழுத வேண்டும் என்றார் வியாசர். வியாச பெருமானே, நீங்கள் 2 பாடல் பாடி பின்பு ஓய்வெடுத்து பாடுவீர். நான் ஓய்வெடுக்க முடியாது. ஏனென்றால் கிரகப்பிரவேசம், திருமணம், பிறப்பு, இறப்பு ஆகிய நல்லது கெட்டது எது நடந்தாலும் என்னை சாணம், களிமண், மஞ்சள் ஆகியவற்றினால் பிள்ளையார் பிடித்து வைத்துத்தான் தொடங்குகிறார்கள். அதனால் நான் இங்கு எழுதி கொண்டிருந்தால் எப்படி என்றார் விநாயகர். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிள்ளையாரே கூறுகிறார், எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குகிறார்கள் என்று. இனி நாமும் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்குவோமா? பின்பு வியாசரே, நீங்கள் பாட நான் எழுத வேண்டும் என்றால் நான் எழுதுகிற வேகத்தில் நீர் பாட வேண்டும் என்றார் விநாயகர். உடனே வியாசரும், நான் பாடுகிறேன், ஆனால் என் பாட்டின் பொருள் அறிந்து நீர் எழுத வேண்டும் என்றார். அப்படியே ஆகட்டும் என்று நீடாழி உலகத்து என்று வியாசர் பாட விநாயகர் எழுதியதுதான் மகாபாரதம். இனியும் ஆன்மீக வழியில் இணைவோமா? நன்றி, வணக்கம்.